ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கூல் புக் தாண்டின அவுட் சோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் வித் கிளாஸ் வந்து விதைகள் ஸ்டடி சென்டர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 புக் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் சாரோட நியூ எடிஷன். அதே மாதிரி சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் பா சிவா சாரோட 2005 எடிஷன் நியூ எடிஷன் தான். இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் 8th எடிஷன் நியூ எடிஷன். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், மெட்டீரியல் ஈச் டாபிக் மெட்டீரியல் கொடுத்துட்டு ஈச் டாபிக் டெஸ்ட் வச்சுட்டு ஈச் டாபிக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் வைக்கிறோம். ஸோ 2 டேஸ்ல ஒரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இது பத்தி உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நீங்க இந்த 3 புக்குக்குமே ரெண்டு டெஸ்ட் வந்து ஃப்ரீ. இப்ப தற்கால தமிழக வரலாறு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2 டெஸ்ட் ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2 டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 2 டெஸ்ட்டுக்கான கிளாஸஸோட ரெக்கார்ட்ஸ் நீங்க தனியா வாங்கிக்கலாம். லைவும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ பாசிவா புக்கும் அதே மாதிரி 2 டெஸ்ட். இது இந்தியன் பாலிட்டி 2 டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் பைலிங்குவலா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, பாசிவா சார் புக்கு தமிழ்ல இருக்கும், ஆனாலும் இங்கிலீஷ்லயே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தருவேன். லக்ஷ்மிகாந்த் புக்கு இங்கிலீஷ்ல இருக்கும், ஆனாலும் தமிழ்லயுமே மெட்டீரியல் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். எம்சிக்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா இருக்கும், வித் ஆன்சர் கீயோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்போ அப்படின்னா நவம்பர் 9 நால்சா டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் எதுவுமே கிடையாது, ஃபுல்லி ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் எழுதுங்க. என்னன்னா இப்போ நம்ம 6 to 12 எந்த அளவு தரோவா இருக்கிறோமோ, ஓகே, எவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்த்துருப்போம், எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணியிருப்போம், அதே மாதிரி ஆத்தர் புக்ஸும் மாறணும். அதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ வெரி ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன், ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் அப்ளிகபிள் டில் மெயின்ஸ். நம்ம குரூப் 1 மெயின்ஸ் ஆகட்டும், குரூப் 2 மெயின்ஸ் ஆகட்டும், ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், இல்லை குரூப் 4 கூட இப்போ வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவா சார் புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வெங்கடேசன் சார் புக்கோடது அதுவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக இது மட்டும் கம்ப்ளீட்னா கிடையாது, நம்ம அடுத்தடுத்து தேவிரா புக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யூனிட் 8 பழைய யூனிட் 8 இல்லையா தமிழ் இலக்கியங்களுக்கு. அடுத்தது மஜித் ஹுசைன் ஜியாகிரபி, இளையராஜா கண்ணன் ஜியாகிரபி, சயின்ஸ் அண்ட் டெக் ஜியாகிரபி பார்க்க போறோம். பாலிசி நோட்ஸ், தமிழரசு, இது எல்லாமே பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டா இருக்கு இந்த திங். ஓகே, இதை நீங்க குரூப் 2 பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இது வந்து ஷெடியூல் முன்னாடியே கொடுத்துருவேன். குரூப் 2 உங்களுக்கு தெரியும் இந்த அளவு கட் ஆஃப் வரும், நம்ம இந்த அளவு எழுதிருக்கோம், டெஃபினட்டா மெயின்ஸ் படிக்க போறோம், அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம அழகா இதுல ஜாயின் பண்ணி இது எப்படி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 நீங்க பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ஃபாலோ அப்புமே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நான் ஒன்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து ஷோ பண்ணிடுறேன் பாருங்க. இப்போ பொலிகார் ரிவோல்ட் 1 வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி மெட்டீரியல் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ்லேயே மெட்டீரியல் கொடுத்துட்டேன், தமிழ்லேயே மெட்டீரியல் கொடுத்துட்டேன். இது வந்து வெங்கடேசன் சாரோடது. உங்களுக்கு தெரியும் வெங்கடேசன் சாரோடது தமிழில் தான் இருக்குது, ஆனால் நான் இங்கிலீஷ்லேயே இந்த மாதிரி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஃபர்ஸ்டே அதை அப்படியே கொடுத்துருவேன். பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். பேராகிராஃபாக நான் பிரித்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி நான் கொடுத்துருவேன். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை படிக்க போறீங்க. மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும், ஒரு 12 பேஜ் இருக்குங்களா. இது 1 hour 2 hours நீங்க உட்கார்ந்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிவிஷனுக்காக ஒரு கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஜூம் லிங்க் நான் தருவேன், அதில் நீங்க ஆட் ஆயிக்கோங்க. இதுக்கு ஒரு தனியாக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் ஜூம் லிங்க் வந்து நான் போடுவேன். ஸோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இல்லை என்னால் அந்த டைம் அட்டன் பண்ண முடியல மேம் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இன்டிமேட் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கார்ட் கிளாஸஸும் கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது எம்சிக்யூ. எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் எம்சிக்யூ இருக்கும், இங்கிலீஷ்லேயும் எம்சிக்யூ இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் எம்சிக்யூ பார்க்கலாம், ஏன்னா புக் வந்து நமக்கு தமிழ்ல தானே இருக்கு. ஸோ இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வந்து நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம் ரிவிஷனுக்காக, அதுக்கு கையில நமக்கு மெட்டீரியல் இருக்கு. அதுக்கடுத்து ஏன்னா ஒரே முட்டா பிடிஎஃப் நீங்க புக்கு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு அவுட் சோர்ஸ் புக்கு நீங்க வாங்கணுங்கிறதே கிடையாது. நீங்க இதுல ஜாயின் பண்ணாவே போதும், வித் கிளாஸ் வித் மெட்டீரியல். இப்போ கர்நாடிக் வார்ஸ் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லைங்களா, இது கொஞ்சம் பெரிய ரிபெலியன் வந்து சவுத் இந்தியன் ரிபெலியன் கொஞ்சம் பெரிய டாபிக் இல்லையா, அதனால உங்களுக்கு ஒரு சவுத் இந்தியன் ரிபெலியனுக்கு மட்டுமே பாருங்க 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டாப்பிக்கை பொறுத்து இருக்கு. இப்போ கர்நாடிக் வாருங்கும் போது அது மைசூர் வார்ங்கிற மாதிரி அந்தந்த தனித்தனி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல ஒரு 50 கொஸ்டின் கேட்க முடியுமா, எந்த அளவு மேக்ஸிமம் கேட்க முடியுமோ அந்த அளவு மேக்ஸிமம் கேட்டுட்டு ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இருக்கும். ஆன்சர் மட்டும் இருக்காது, அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும். நான் தமிழ் பிடிஎஃப் காமிச்சிடறேன் பாருங்க.
ஸோ அதே மாதிரி தான் தமிழ் கொஸ்டின். எனக்கு தமிழ் மேம் நான் தமிழ் மட்டும் தான் குடுப்பீங்களான்னா கிடையாது. நீங்க தமிழ் மெட்டீரியலே வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மெட்டீரியலே வாங்கிக்கோங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரிலாம் தமிழ்ல படிச்சு பார்க்கறக்கு நல்லாருக்கும். மெயின்ஸ் எழுதுறவங்க இங்கிலீஷ் கட்டாயமா வேணும் இல்லையா? ஸோ அப்ப புரிதலுக்காக நீங்க தமிழும் வாங்கிக்கோங்க, இங்கிலீஷ் வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு டாபிக் உங்களுக்கு எவ்வளோ பிடிஎஃப் மெட்டீரியல் வரும்? 4 பிடிஎஃப் மெட்டீரியல் வரும். என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு அந்த டாபிக்கோட மெட்டீரியல், புக் ஸ்டடி மெட்டீரியல் ஆத்தர் சோர்ஸ்ல இருந்து தமிழ்ல வரும். 2வது இங்கிலீஷ்ல வரும். அடுத்தது எம்சிக்யூ தமிழ்ல வரும். 2வது இங்கிலீஷ்ல வரும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லுமே இண்டிவிஜுவல் ஃபாலோ அப். இந்த மாரி இப்ப நீங்க டெஸ்ட் 3ல இருக்கீங்கன்னா, அந்த 3யோட டெஸ்ட்டோட எம்சிக்யூ நீங்க எழுதிட்டு, மார்க் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த மெட்டீரியல் வரும். ஸோ ரொம்ப டம்ப் பண்ணி எல்லா மெட்டீரியலா எப்ப வேணா படிச்சுக்கலாங்கிறது கிடையாது. இந்த டைம்க்குள்ள நீங்க முடிச்சீங்கன்னா, அடுத்த மெட்டீரியல் வாங்கிட்டு கரண்ட்டா இருக்கிறவங்களோட படிக்க வரலாம். ரேங்க் லிஸ்ட் ஆல்சோ புரொவைடட். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் இல்லைங்களா? அதே மாரி லக்ஷ்மிகாந்துக்கு இருக்கு. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் தானே வெங்கடேஷன் சாரோடது. ஸோ தமிழ் அப்படின்னு பார்த்தா புக் வச்சிருக்கிறவங்க அதே மாரியே இருக்குமான்னா கிடையாது. அது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃபா நான் உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருப்பேன். அப்போ உங்களுக்கு படிக்கிறக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? கம்பெனி ரூல் இன் தமிழ்நாடு, இங்கிலீஷ் மெட்டீரியல், தமிழ் மெட்டீரியல் இருக்கு. அடுத்தது சிவா புக்ல வேற ஒண்ணு பார்த்துடலாமா? ஸோ இங்க பாருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கு. ஓகே. சிவா புக் வந்து தமிழ்ல தான் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல காட்டுறேன். பாருங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதன் மெட்டீரியல நீங்க மெயின்ஸ்க்கு அப்படியே அழகா பயன்படுத்தலாம் பாருங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துட்டு கரெக்ட்டா அலைன்மென்ட் கரெக்ட்டா பண்ணி ஒரு இங்க பாருங்க. இடையில லைன்ஸ் படிக்கிறக்கே உங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிக்கிற மாரி இருக்கும். திருப்பி ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸ்கீம்ஸ்னா 1, 2, 3 அழகா வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ வெரி வெரி அஃபோர்டபிள் பிரைஸா. இந்த 3மே நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா ₹1000 தான். இதே நீங்க சிபிடி டெஸ்ட் குரூப் 2A மெயின்ஸோட சேர்த்து எடுத்தீங்கன்னா 2000 தான். நவம்பர் 9க்குள்ள ஓலைச்சுவடி சீரிஸ் நம்ம தமிழ் பேட்ச் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதோட சேர்த்து நீங்க 2000 பே பண்ணீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் எழுதிடலாம். இந்த 3 புக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும். ஓலைச்சுவடி புக்கும் வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாரி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு தனியா ஓலைச்சுவடி வேணும், தமிழ் சீரிஸ் அவுட் சோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மொத்தமே இது ஒரு 5 டிவிஷனா இருக்கு. சிபிடி மட்டும் தனியா ஜாயின் பண்றவங்க, த தமிழ் அவுட் சோர்ஸ் மட்டும் தனியா ஜாயின் பண்றவங்க, இல்ல சிவா புக் ஒவ்வொரு புக்கும் தனியா ஜாயின் பண்றவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ், இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இருக்கு. எனக்கு நீங்க வாங்கிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா என்னோட மொபைல் நம்பருக்கு. அப்ப நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா சாம்பிள் காப்பி குடுக்கும்போது உங்களுக்கு அதுவுமே நான் குடுத்துறேன். சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த வருஷம் படிக்க தான் போறோம். டிசம்பர்ல நமக்கு வரத்தான் போகுது. ஆனா டிசம்பர் வர வரையிலும் நமக்கு ஆனுவல் பிளானர் வர வரையிலும் நம்ம காத்துட்டு இருந்தோம்னா, நமக்கு இந்த டைம் திரும்பி வருமா? "இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில்." இப்பல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் சரியா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காலேஜ் கிளாஸ் இருக்க போறவங்கலாம் நல்ல டவுட் கேட்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு நமக்கு காம்படிஷன் ஹையா இருக்கு. அப்ப நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு நம்ம நினைக்கவே கூடாது. சரிங்களா? ஷெட்யூலோட சேர்ந்தே எனக்கு வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம இத என்ன பண்றோம்? கம்ப்ளீட்டா இந்த புக் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். பிரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்றோம். இப்ப எப்பவுமே நம்ம மெயின்ஸ் வித் பிரிலிம்ஸ் தான் நம்ம இப்ப படிக்கிறோம். பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் போய் இப்ப மெயின்ஸ் வித் பிரிலிம்ஸ் படிக்கிற மாதிரி தான் நம்ம இப்ப காலகட்டம் வந்துருச்சு. ஸோ இண்டிவிஜுவலா ஆத்தர் புக்ஸ பண்றோம். கம்ப்ளீட்டா கவர் பண்ணி குடுத்துர்றோம். அதோட நோட்ஸ் வித் அனலைசிஸோட இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சிவா சார்து மட்டும் இல்ல. இப்ப இன்னைக்கு என்ன ஸ்கீம் வந்திருக்கோ, அத கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஓரல் டெஸ்ட்ல, ஜூம் டெஸ்ட்ல. ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாரி பைலிங்குவல குடுக்குறோம். அதான் இதோட ஹைலைட்டே. அடுத்தது எம்சிக்யூஸ் இருக்குது. மெயின் டிஸ்கிரிப்டிவ் கூட நீங்க இத யூஸ் பண்ணிக்க முடியும். லைவ் ஓரல் டெஸ்ட் இருக்கு. ரெக்கார்டட் ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்ங்கிறது இந்த ஜூம் கிளாஸ தான் நான் மீன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் வர், மராத்தா வர், இந்த மாரிலாம் நெறைய கன்ஃப்யூஷனா இருக்கக்கூடிய நேம் வரும். எந்த நிகழ்வுக்கு பிறகு எந்த நிகழ்வுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாரி விஷயத்துக்கு நான் கிளாஸே எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்ப அது வந்து ஒரு இண்டிவிஜுவலா உங்களுக்கு கேர் பண்ணியும் நான் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். நீங்க எப்ப வேணா என் நம்பருக்கு கால் பண்ணலாம், பேசலாம். இந்த மாரி இந்த டைம் மாத்துங்க மேம், அந்த டைம் மாத்தணுங்க மேம். ஃபுல் ரைட்ஸும் நீங்க கேட்கலாம். அது எல்லாமே எந்த சேஞ்சஸா இருந்தாலும் நான் ஓட் சிஸ்டம் வச்சிருப்பேன். போல் பண்ணுவேன். மெஜாரிட்டி ஆஃப் யுவர்ஸ் கன்சர்ன் தான். டைம்ல இருந்து எல்லாமே இண்டிவிஜுவலா உங்களுக்கு நான் வந்து கேட்பேன். சரிங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன? என்னோட நம்பருக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க? ரெஜிஸ்டர் பண்றீங்க. எப்பக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றீங்க? நவம்பர் 9க்குள்ள ரெஜிஸ்டர் பண்றீங்க. தெரியாது, லேட்டா தான் மேம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஷார்ட்ஸ்லயுமே இத போட்டுர்றேன். அதிகமா ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நான் அதுலயுமே போட்டுர்றேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ.